இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன டேக்ஸ் கட்டுவோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் முதல்ல சொல்லப்போனால் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது ஒரு 1.5 lakhs, இந்த பக்கம் 2 லட்ச ரூபாய் மட்டும்தான் ஒரு பிராக்கெட்டுக்கு வருது, இந்த பக்கம் 5% மட்டும் கூடுது. ஸோ அப்போ வரி செலுத்துபவருக்கு நிறைய பேருக்கு வரி தங்கத்துக்கு ஈக்குவலாக வெள்ளியினுடைய இறக்குமதி வரியையும் சமன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பதிவு பண்ணாங்க. இது நீங்கள் பதிவு பண்ண அடுத்த நிமிஷமே பங்குச்சந்தை இது ஏன் இந்த இம்போர்ட் டியூட்டியோ இல்லைன்னா இறக்குமதியை அரசாங்கம் கூட்டுது அப்படின்னு கொஞ்சம் பொருளாதார அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இப்போ தங்க சேமிப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு. ஏன் இதை மகளிர்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு குறுகிய மகளிர் சேமிப்பு பத்திரமா இதை இன்னைக்கு சேமிப்பு திட்டமா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு. வணக்கம் சார். வணக்கம். நம்ம டாக்ஸை பற்றி பேசும்போது நியூ ரெஜிம், ஓல்டு ரெஜிம் அப்படின்னு 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். இப்போ நியூ ரெஜிம்னா என்ன, ஓல்டு ரெஜிம்னா என்ன, நியூ ரெஜிம் எப்போ வந்தது, அதே மாதிரி இந்த நியூ ரெஜிமில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, ஓல்டு ரெஜிமில் இருக்கக்கூடிய வரிச்சலுகைக்கான வாய்ப்புகள் என்ன. இப்போ மத்திய நிதி அமைச்சர் 3 லட்சம் வரையும் வரி கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி 7 லட்சம் வரையும் வரிச்சலுகை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூ ரெஜிமில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு இயல்பாகவே இந்த 2க்குமான வேறுபாடுகள் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ தனி மனிதர்களுடைய நேரடி வரி எல்லை, அதாவது வரியோட எவ்வளவு தூரத்து வரைக்கும் எவ்வளவுக்கு நம்ம வரி கட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல இருந்த லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 லட்சம் ரூபாய் இருந்ததை இப்போ 3 லட்சமாக அதிகப்படுத்தியிருக்காங்க. இதே இது சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு வகையில் பார்க்கக்கூடியது. இன்னும் அதாவது 2020ஆம் ஆண்டுகளிலிருந்தே ஒரு புதுசாக ஒரு சொல்லக்கூடிய நியூ டேக்ஸ் ரெஜிம், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு ஒரு 2 திட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்குது, மக்களுடைய சாய்ஸில் இருக்குது. ஸோ அதோடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன டேக்ஸ் கட்டுவோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் முதல்ல சொல்லப்போனால் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது ஒரு 1.5 lakhs ஒரு தனி மனிதருக்கு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் வேண்டாம் அப்படின்றதும். அதுக்கப்புறம் போனோம்னா 10%, 20%, 30% அப்படின்னு ஒரு 3 ஸ்லாப் இருந்தது. ஸோ போன 2022ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பொறுத்த மட்டுக்கும் 0லிருந்து 2.5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 5%. அதுக்கு மேலே போகும்போது 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் 20%. 10 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது 30%. இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். புதிய வரி விதிப்பு முறை, அதாவது நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2022ஆம் ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன பழைய டேக்ஸ் ரெஜிமில் 3 ஸ்லாப், 5, 20, 30. நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லும்போது முதல் 0 to 2.5, 2.5லிருந்து 5%, 5 முதல் 7.5 lakhs வரைக்கும் 10%. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 2.5 லட்சம் ரூபாய்க்கும் 5% இந்த வரியினுடைய சதவிகிதம் கூடிக்கிட்டே இருந்தது. இதுதான் நியூ டேக்ஸ் ரெஜிம். இது 2022 வரைக்கும். இந்த இதில் தான் இன்றைக்கி நம்ம லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தனி மனிதனுக்கு ஒரு வரி கட்டக்கூடிய ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய பட்ஜெட்டில் இன்னொரு தகவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வருமானம், சராசரி தனி மனித வருமானம், அதாவது பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பழைய வருடங்களை விட இன்று 2 மடங்காக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி டேட்டாவில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சராசரி தனி மனித வருமானம் அப்படிங்கிறது 1.97 லட்சமாக இன்றைக்கி இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது சராசரியில் இருக்கும்போது, அப்போ நமக்கு அந்த டேக்ஸ் ஸ்லிப்பை கூட்டுறது 3 லட்சமாக இன்றைக்கி அனுபவிச்சிருக்காங்க. ஸோ புது டேக்ஸ் ரெஜிம் பிரகாரமாக இதை 0 to 3 lakhs வரைக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வச்சுக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆப்வியஸாக இதுதான் 5லிருந்து 7 லட்சமாக மாறுது. இப்போ ஓல்டு ரெஜிம் ஆல்ரெடி இருக்குது சார், அந்த நடைமுறை தான் எல்லாரும் பின்பற்றிட்டு வரோம். 2021ல் நியூ ரெஜிம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான தேவை ஏன் வந்தது? இதை பல பரிணாமத்தில் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறதுனுடைய எதற்காக புதிய வரி விதிப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது பலருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கலாம். முதலாவது வரி செலுத்துபவர். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறதே டேக்ஸை சேவ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிய முதலீடுகளை நோக்கி ஓடக்கூடியது. எந்த இன்சூரன்ஸில் நம்ம முதலீடு பண்ணால் நம்ம டேக்ஸை குறைக்க முடியும்,
ஏன் அதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னோட டேக்ஸ் பர்சன்டேஜ் 20%லேருந்து எப்படியாவது 5% கொண்டு வந்துட முடியுமா பழைய டேக்ஸ் லெவலில், இல்லை 30லேருந்து 20% கொண்டு வந்தால் அந்த எக்ஸம்ஷனை பேஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த ப்ராக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கவர்மெண்ட்டோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டை சின்னதாக குறைக்கும் போது அப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் அந்த 5 நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த பக்கம் 2 லட்ச ரூபாய் மட்டும்தான் ஒரு ப்ராக்கெட்டுக்கு வருது, இந்த பக்கம் 5% மட்டும் கூடுது. ஸோ அப்போ வரி செலுத்துபவருக்கு நிறைய பேருக்கு வரி, அதாவது தன்னுடைய தேவையையும் மீறி வரியை சேமிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய முதலீடு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. 1. 2வது, இதனுடைய அடுத்த வரி செலுத்துபவர் யார் மூலமாக இன்றைக்கி வரி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு நிறைய பேருடைய தேவை உதவியோடு தான் பண்ணுறோம் வரி. அதை கட்டுறவங்க, அதை நம்ம ஃபைல் பண்ணும்போது அந்த ஃபைலை வெரிஃபை பண்ணுறதுக்காக டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய ஒர்க்லோடும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2வது விஷயமாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணோட்டங்களில் பார்க்கும்போது இந்த 2 பாயிண்ட்டு பெருசாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி முதல்ல சொன்ன விஷயம், நம்ம மக்களுடைய நிலை ஒவ்வொருத்தருடைய குரூப்பாக பிரிக்கும்போது சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு எம்ப்ளாயீஸாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு சேலரியாக ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேன் கார்டுன்றது அவசியம். குறிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் பேங்க்கில் பண்ணுறாங்கன்னா பேங்க் வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றத மேண்டட்ரியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் இது இருந்தது. அதாவது எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நீங்கள் செய்ய போகிறீங்கனாலும் கண்டிப்பாக பேன் கார்டுன்றது அவசியம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிதியமைச்சர் வந்து சொன்ன தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிஃபைடு பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர். அதாவது இன்றைக்கி ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆர்சி நம்பர்னு ஒன்று இருக்கும், டேன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொரு பக்கம் போனோம்னா உத்தியோக ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நிறைய ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பலவிதமான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி இவங்க சொன்னது அதை தான் வந்து இந்த மாதிரி நிறைய இல்லாமல் ஒரே ஒரு ஐடென்டிஃபையர் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி நமக்கு வந்து ஆதார் அப்படிங்கிறது ஒரு யூனிக் நம்பரோ, யூனிஃபைடு ஐடென்டிஃபையர் நம்பர் ஒரு சாதாரண மனிதனுக்கோ, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தொழிலுடைய நிரந்தர வருமான எண், அதுதான் வந்து இப்போ நம்ம பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேன் நம்பர் அப்படிங்கிறத யூனிஃபைடு பிஸ்னஸ் ஐடென்டிஃபையராக கொண்டு வர்றதுக்கு உண்டான அடுத்த சிஸ்டம் என்னென்ன தேவை, அந்த போர்ட்டல் க்ரியேட் பண்ணுறதா இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு மொபைல் நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் ஒரு நம்பரை கொடுத்தா எல்லா விஷயங்களுக்குள்ளும் அவங்களுக்கு இன்டர்னலாக ஒரு போர்ட்டல் இருக்குதோ, அதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இ செக்டார்லையோ இல்லை தொழில் சார்ந்த முறையில் இந்த யூனிஃபைடு பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் பேனை வச்சு மட்டுமே எல்லா இன்ஃபர்மேஷனையும் அக்சஸ் பண்ணுறதுக்கு அது சார்ந்த நிறுவனங்களுக்கு உண்டான போர்ட்டலை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு அடுத்த வளர்ச்சிக்கு உண்டான ஒரு முயற்சின்னு இதை நான் பார்க்குறேன். நிதியமைச்சர் சொன்னது வந்து யூனிஃபைடு பிஸ்னஸ் ஐடின்றது பேன் கார்டை தான், பேன் கார்டை தான். எஸ். ஸோ யூனிஃபைடு பிஸ்னஸ் ஐடென்டிஃபையராக பேன் நம்பர், நிரந்தர வருமான எண், அதாவது தொழிலுடைய நிரந்தர வருமான எண்ணாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட நோக்கத்தை முன்னெடுத்து வச்சு அதன் மூலமாக எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், உதாரணத்துக்கு ஜிஎஸ்டியாக இருக்கலாம், இவங்க எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாகவே எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த முயற்சி. இப்போ இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த தங்கம் வெள்ளி உடைய கஸ்டம் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து தங்கத்தினுடைய விலையோ இல்லை வெள்ளியினுடைய விலையோ உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும்? ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போதே பொதுவாக முதலீடு அப்படின்னா எல்லாருக்கும், ஓகே, பெண்களாக இருக்கட்டும், ஓகே, பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையானது, இல்லை தொழில் பண்ணுறவங்களே கூட வந்து எதிர்காலத்துக்கு நமக்கு ஏதாவது அவசரத்துக்கு தேவை அப்படிங்கும்போது சம்பாதிக்கும் போது சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முதலீடாக நம்ம தங்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தங்கத்துக்கு அடுத்தபடியாக வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலீடு வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஒரு 5-6 வருடங்களாக இல்லை இந்த 10 வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்கத்தினுடைய இம்போர்ட் டியூட்டி, இறக்குமதி வரி மற்றும் கஸ்டம்ஸ் டியூட்டி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதனுடைய தாக்கம் வந்து தங்கத்தின் விலையில் நமக்கு இருக்குங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியுது. இன்றைக்கி சராசரியாக 17-18% அப்படிங்கிறது இந்த இறக்குமதி மற்றும் கஸ்டம்ஸ் டியூட்டிலேயே நம்ம வந்து இன்றைக்கி தங்கத்துக்காக பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றையுடைய நிதிநிலை அறிக்கையில் வந்து மத்திய நிதியமைச்சர் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தங்கத்துக்கு ஈக்குவலாக வெள்ளியினுடைய இறக்குமதி வரியையும்
சமன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பதிவு பண்ணாங்க. இது நீங்கள் பதிவு பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பங்குச்சந்தை, அதாவது கமாடிட்டி பொருட்சந்தை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பொருட்சந்தையில் அந்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போதே இன்றைக்கி மக்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா, அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு கிலோவுக்கு சராசரியாக 1000 ரூபாய் இதனுடைய விலை வந்து உயர்ந்து விட்டது. ஸோ இது இன்றைய தகவல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது ஏன் இந்த இம்போர்ட் டியூட்டியோ இல்லைனா வந்து இறக்குமதியை வந்து அரசாங்கம் கூட்டுது அப்படின்னு கொஞ்சம் பொருளாதார அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கி இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து ஒரு சைடு வந்து ரூபாயின் மதிப்பு 81 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவ்வளோ கூட்டிகிட்டே போகுது அப்படின்னு கேட்டால், இம்போர்ட் அதிகமாக நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இது வந்து நம்ம யூஸ்வலாகவே வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உண்டான விஷயங்கள். இன்றைக்கி நிதிநிலை அறிக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தகவல்கள், நிறைய ஊக்குவிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏற்றுமதி சார்ந்ததாகவும் இருந்தது. ஸோ அப்போ இறக்குமதியை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படிங்கிற ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ இறக்குமதி என்பது குறையும். இது எதுக்காக அந்த கூட்டலாம் அப்படிங்கிறது, இதை நம்ம இன்னொரு கண்ணோட்டத்தில் முதலீடு சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாகவே தங்கம் அப்படிங்கிற முதலீடை மக்கள் மத்தியில் பொருட்களாக மட்டுமே வாங்காமல் சேமிப்பு பத்திரங்களாகவும் முதலீடு பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்து வருது. உதாரணத்துக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய தங்க சேமிப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கோல்டு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 வருடங்களில் சில்வர் ETFும் வந்திருக்கு. அப்போது நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இது இன்னொரு கண்ணோட்டத்தில் நீங்கள் ஏன் டேக்ஸ் கூடுது அப்படின்னு கேட்கும்போது, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்திலையும், அதே நேரத்தில் மக்கள் வந்து பொருள் சார்ந்த விஷயங்கள் போகாமல் கொஞ்சம் நிதி சார்ந்த முதலீடுகள், இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து தங்க சேமிப்பு பத்திரங்கள், கோல்டு ETF, சில்வர் ETF, ஸோ இந்த மாதிரியான முதலீடுகளில் முதலீடு பண்ணுவதற்கு ஊக்குவிப்பு விதமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இப்போ தங்கம் மற்றும் வெள்ளி இந்த இரண்டுமே வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம், அதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டி போடுறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ வந்து அது அல்டிமேட்டாக நம்ம வந்து அது கடைகளில் போய் வாங்கும்போது அதோடைய மதிப்பு வந்து கூடுதலாக இருக்குது. இப்போ அதே சமயத்தில் வந்து இங்கே பேப்பர் கோல்டு அண்ட் சில்வரும் நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக போய் வாங்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வர் அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு தான் வந்து இந்த பேப்பர் கோல்டு அண்ட் சில்வருக்கு இருக்குமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்குறது வந்து தங்க சேமிப்பு பத்திரம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. இப்போ தங்க சேமிப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு. இது எப்படி ஒரு முதலீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக பத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே, இப்போ சேமிப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், நான் இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு போய் நான் வந்து தேசிய சேமிப்பு பத்திரம், நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் எனக்கு ஒரு நிரந்தர வருமானம், வட்டி விகிதம் இருக்கும். அந்த வட்டி விகிதம் எனக்கு வருடம் வந்துக்கிட்டு இருக்கும். அதனுடைய மெச்சூரிட்டி எத்தனை இதனோட முதலீட்டு காலம் முடிந்த உடனே நான் முதலீடு பண்ண 1 லட்ச ரூபாய் எனக்கு வந்துடும். இதுதான் பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ தங்க சேமிப்பு பத்திரம் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வாங்கும்போது அரசாங்கம் 1 கிராமினுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க முதலாக அவங்க பத்திரத்தை வெளியிடும்போது. ஸோ அப்போ அந்த 1 கிராம் கிட்டத்தட்ட நம்மளுடைய தங்க மார்க்கெட்டை விலையை ஒட்டி இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த 1 கிராமுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 யூனிட் அப்படின்னு சொல்லும்போது 1 கிராமுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு 1 கிராம் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் எனக்கு எத்தனை கிராம் வேணுமோ அத்தனை கிராமுக்கு உண்டான யூனிட்டை நான் அமௌண்ட்டை அங்கே கட்டுறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் 50,000 ரூபாய் கொடுத்து 10 கிராமுக்கு உண்டான பத்திரம் வாங்குறேன் அப்படின்னா 10 யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 10 யூனிட் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், என் கையில் வந்து பத்திரம் வந்துடும். நான் கொடுத்த 50,000 ரூபாய்க்கு 8 வருட காலம், இதோடைய முதலீட்டு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8 வருடங்கள். ஸோ 8வது வருடத்தின் முடிவில் அன்னைக்கு தங்கம் விலை என்ன இருக்குதோ அது எனக்கு அரசாங்கம் திரும்ப கொடுத்துருவாங்க. 8 இன்ட்டு நம்ம 10 கிராம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி ஒரு வேளை தங்கத்தினுடைய விலை 10,000 ரூபாயாக இருந்தால், ஓகே, எனக்கு வந்து நான் 50,000 ரூபாய் கொடுத்தேன், எனக்கு 1 லட்ச ரூபாய் திரும்ப வந்துடும். பத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம என்ன சொன்னோம், வட்டி விகிதம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே நமக்கு வட்டி விகிதம் இருக்குதா அப்படின்னு கேட்டால், அப்போ நம்ம வந்து இதை வாங்குவதன் மூலமாக அரசாங்கம் தங்கத்தினுடைய வளர்ச்சி விகிதத்தையும் நமக்கு கொடுத்துட்றாங்க. அது கூட அடிஷ்னலாக ஓகே
வருடத்திற்கு 2.5% வட்டியாக நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 8 வருஷத்துடைய இறுதியில் அன்னைக்கு தங்கம் வெள்ளியுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ செட்டில்மெண்ட் பண்ணும்போது டேக்ஸ் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க? ஓகே, ஸோ இப்போ 8வது வருடம் முடிவில் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் வெள்ளி பத்திரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை, தங்க சேமிப்பு பத்திரம் மட்டும்தான் இருக்குது. 8வது வருடம் 8 வருடம் முதலீடு செய்யும் ஒரு நபருக்கு அவருக்கு இந்த என்னென்னலாம் சலுகைகள் அதிகமான சலுகைகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம பொதுவாக வந்து நீண்டகால முதலீட்டு வரி அப்படின்னு சொல்லுவோம், முதலீட்டின் லாபத்தின் வரி, கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இதில் கிடையாது, நம்பர் 1. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது அப்போ அடிஷ்னல் பெனிஃபிட் தான், அது வரி கிடையாது. 8 வருடம் முதலீடு செய்திருக்கும் போது இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது. இதே இது நம்ம நகையாக வாங்கி வச்சிருந்து 3 வருடத்திற்கு மேலே விற்கும்போது நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உண்டு. ஸோ ஈவன் வந்து மற்ற அதர் ப்ராடக்ட்ஸ் கோல்டு ETF இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி வைக்கும்போது நமக்கு கேபிட்டல் கெயின் உண்டு. ஆனால் தங்க சேமிப்பு பத்திரம் மூலமாக நமக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது. சார், இப்போ நம்ம முதலீடு பற்றி பேசும்போது பட்ஜெட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பாக மகளிரை ஃபோக்கஸ் பண்ணி விமனை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அது என்னென்னா மகிழா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் சிறுசேமிப்பு பத்திரம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வரை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது 7.5% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு மகளிருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்? ஓகே, நிதிநிலை அறிக்கையின் போல இதை நான் கேட்ட உடனே என் மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் அதாவது இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை கேட்ட உடனே நம்ம நிறைய பேர் இன்றைக்கி வந்து என்ன தோணுது, ஐயோ என் குழந்தைக்கு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அப்போ நான் இதில் முதலீடு பண்ண முடியாதா, என் 10 வயசுக்கு கீழே இருந்து முதலீடு பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து அந்த செல்வ மகள் திட்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிக வட்டி அப்படின்னு சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஐ திங்க் 7.6% நினைக்கிறேன். ஸோ அந்த 7.6% கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. 10 வயசு தாண்டின குழந்தைங்களுக்கோ இல்லை ஏன் இதை வந்து நான் என் பெண் குழந்தை கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் குழந்தை மேலே போடக்கூடாதா, முதலீடு பண்ண முடியாதாங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஒருவேளை அதை தான் வந்து இன்று வந்து மத்திய நிதியமைச்சர் இதை யோசிச்சு ஏன் இதை வந்து மகளிர்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு குறுகிய மகளிர் சேமிப்பு பத்திரமாக இதை இன்றைக்கி வந்து சேமிப்பு திட்டமாக வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு தோணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதோட சரி இது வந்து ஒரு குறுகிய கால சேமிப்பு திட்டம். ஓகே, முக்கியமாக மகளிர்களுக்காக மட்டும் 2 வருட திட்டம். ஸோ அப்போ இந்த 2 வருடம் முதலீடு பண்ணலாம். ஸோ இந்த 2 வருடத்துக்கு இன்றைக்கி இது ஏன் இன்னொரு ஆங்கிளில் இதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு 2 வருஷமாக உலக நடவடிக்கைகள் அல்லது வட்டி விகிதத்தின் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சொல்லுவாங்க அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு அதிகமாக வட்டி கிடச்சது, இப்போ பார்த்தா வட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது, அப்போ நாங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் அதிக வட்டி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சில ஏக்கமும் இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் வட்டி குறைஞ்சிருமோ அப்படின்னு கூட ஒரு சில இயக்கங்கள் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நினைவில் இருப்பவர்களுக்காக கூட இது நல்ல திட்டமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்போது 2 வருடத்துக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு 7.5% அப்படிங்கிறது ஒரு நல்ல வட்டியாக தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பட்ஜெட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து முதல்ல வந்து 15 lakhs வரையும் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து அதை டபுள் ஆக்கியிருக்காங்க, 30 lakhs வரையும் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சரி, ஏற்கனவே வந்து ஒரு பொதுவாக ஒரு முதியவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், ஓகே இதை கொண்டு போய் நான் வேறு எங்கேயும் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், முதலீடு பண்ண மாட்டேன். ஆனால் என் பணம் முதலீடு பண்ணதுக்கு எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமாக ஒரு வருமானம் வட்டி மூலமாக வந்தால், அதுவும் நம்பிக்கை தரக்கூடிய, ஓகே நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லக்கூடிய வங்கியில் பணம் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு சராசரியாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்ச பணத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட சொன்ன ஆரம்பத்தில் இன்னொரு ஃபேக்டாகவும் நம்ம சொன்னோம், ஒரு தனி மனிதனுடைய வருமானம் 2 மடங்காக இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை காரலேட் பண்ணுற மாதிரி 15 லட்சத்துலேருந்து 30 லட்சமாக இப்போ இவங்க உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போது நான் சம்பாதிச்ச பணத்தில் இன்னும் கொஞ்சம் எனக்கு வீட்டுக்கு தேவையான பணம் வட்டி மூலமாக வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் அதிக வட்டி, இப்போ நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோம்னா சராசரியாக ஒரு 3லேருந்து 3.5%, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நிரந்தர வைப்பு தொகையாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5லேருந்து ஒரு 6.5% வரைக்கும். சீனியர் சிட்டிசன் போகும்போது அடிஷ்னலாக கொஞ்சம் கிடைக்கும். அந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்போ இன்னும் கொஞ்சம் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு 1% வட்டி கூடுனாலுமே நமக்கு
நிறைய அவங்களுக்கு உண்டான பலன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனுடைய நோக்கத்தில் இது வந்து ஒரு முதியவர்களுக்குண்டான ஒரு நல்ல திட்டமாகவே பார்க்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் 30 லட்ச ரூபா வரைக்கும், 15 லட்சமாக இருந்ததை 30 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு செய்யும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய மாத தேவை வட்டியின் மூலமாக பூர்த்தி செய்யக்கூடிய தேவைகளை வந்து நன்றாகவே பூர்த்தி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அரசினுடைய பார்வையில் முதியோர்கள்னா எந்த வயதிலிருந்து எந்த வயது வரை அப்படின்னு பிரிக்கிறாங்க சார்? சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேங்க்யூ சார், ரொம்ப இன்டராக்டிவாக இருந்தது. நிச்சயமாக வந்து பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பலாம்.